வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கனவுகளே ஆயிரம் கனவுகளே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இரவின் தனிமையில் கனவுகளோடு ஒரு யுத்தம். கனவுகள் எல்லாம் உன்னுடைய முகம். தன் கன்னத்தில் உரசி சென்ற மென்மையான ஸ்பரிசம் தந்த சுகத்தில் மூடியிருந்த இமைகளை மெல்ல பிரித்தெடுத்தாள் நித்திலா. விழித்து பார்த்தவளுக்கு இருந்த இடம் வித்தியாசமாக தெரிந்தது. மருந்துகளின் நெடியும் படுத்திருந்த நிலையும் தான் மருத்துவமனையில் இருப்பது புரிந்தது. கூடவே தன்னிடம் ஏதோ குறைவதாக எண்ணியவளுக்கு அவள் அருகில் பூ குவியலென சின்ன சின்ன கை கால்களுடன் உதட்டை பிரித்து கண்ணை மூடி உறங்கிக் கொண்டிருந்த அவள் செல்வ மகன் பதிலளித்தான். தான் 10 மாதம் தன் உயிரில் வைத்து சுமந்த மகவு இன்று இப்பூ உலகை சந்தித்த மகிழ்ச்சியில் தன் மகனை வாரி அணைக்க வேண்டுமென்ற ஆசை எழ, கண்களில் ஆனந்த கண்ணீர் சுரக்க, படுக்கையை விட்டு எழுந்து குழந்தையை எடுக்க சென்றவளை தடுத்தது வேறொரு முரட்டுக் கை. அவன் முகம் பார்க்காமலேயே அந்த கையின் சொந்தக்காரனை தெரிந்து கொண்ட நித்திலா உடல் நடுங்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என் குழந்தை என அவள் கை நீட்டி தன் மகனை வாங்க முற்பட, அந்த அவனோ தாயின் உணர்வை சிறிதும் பொருட்படுத்தாமல் பிறந்து சில நிமிடங்களேயான அந்த பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயிடமிருந்து பிரித்து சென்றான். 10 எலும்புகள் ஒன்றாக முறியும் அளவுக்கு வலியை சுமந்ததினால் வந்த களைப்பும், கூடவே அவனை அந்த நொடி அங்கே கண்ட அதிர்ச்சியும், தன் மகனை அவன் எடுத்து செல்வதை தடுக்க முடியாத நிலையும் எண்ணி அவனை தடுக்கும் வழி தெரியாமல் கதறி துடித்தாள் நித்திலா. ஐயோ, என் குழந்தை என அடி வயிற்றில் இருந்து அவள் உரக்க கத்தினாள். அவள் கத்தலில் பதறி அடித்து கொண்டு எழுந்த சாருமதி, ஹே நித்தி, நித்தி, என்னாச்சு, என்னாச்சுடா என தன் அருகில் படுத்திருந்த நித்திலாவை உலுக்கி எடுத்தாள். அவள் உலுக்கலில் கண் விழித்த நித்திலா, சாரு, சாரு, என் குழந்தடி, என் குழந்த, அவன் எடுத்துட்டு போயிட்டான் சாரு. அவங்கிட்ட இருந்து என் பிள்ளையை வாங்கி குடிச்சாரு. ப்ளீஸ் சாரு, என் குழந்தைய வாங்கி கொடு என அரற்றிக் கொண்டிருக்க, நித்தி, ஹே நித்தி, முதல்ல என்ன பாரு, இங்க பாருடி என அவள் கன்னத்தை பற்றி தன் முகத்தை பார்க்க வைத்தாள் சாருமதி. அவள் கண்களை நேராக பார்க்காமல் கண்ணீர் வடித்து கொண்டிருந்த நித்திலா இன்னமும் அவள் கனவிலிருந்து மீளவில்லை. நித்தி, எந்த குழந்தடி, என்னாச்சு, முதல்ல அத சொல்லு. ஏதாவது கனவு கண்டியா என்ன என்றதும் தான் நித்திலா தன் கனவுலகத்தில் இருந்து மீண்டு எழுந்தாள். அவள் அருகில் அவளை அணைத்தவாறு அனு உறங்கிக் கொண்டிருக்க, சாரு அவள் கைகளை பற்றி இருக்க, அவள் மேடு ஏறி இருந்த வயிற்றை பார்த்தாள். கேக்குற இல்ல, சொல்லு என்ற சாருவிற்கு, ஆமாம் சாரு, அவன் என் பிள்ளையை பிரிச்சு கொண்டு போறது போல ஒரு கனவுடி சாரு. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என் பிள்ளை வேணும். இவனை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். எனக்கு என் பிள்ளை வேணும்டி, வேணும் என அந்த அர்த்த ராத்திரியில் பிறக்காத தன் பிள்ளைக்காக அழுது கொண்டிருந்தாள் நித்திலா. சாருவிற்கு ஆயாசமாக இருந்தது. அவளை தேற்றும் வழி தெரியாமல் விழித்தாள். ஆனால் நித்திலாவின் புலம்பலோ நின்ற பாடாக இல்லை. ஏய், முதல்ல உன் புலம்பலை நிறுத்துன்னு சொல்றேன் இல்ல என குரலை உயர்த்தவும் அவள் இதழ்களை மூடிக்கொண்டாள். உன்னை என்ன செய்யட்டும்? அவன் வந்து உன் குழந்தையை எடுத்துட்டு போனா அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சியா? எதுக்காக நித்தி இப்படி பயந்து துடிக்கிற? என்னால பார்க்க முடியலடி, கஷ்டமா இருக்கு என்றவளின் கண்கள் ஒரு சொட்டு கண்ணீரை வெளியிட்டன. தோழியின் நிலையை எண்ணி தேவையில்லாததை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் முதல்ல தூங்குற வழியை பாரேன். ஒரு தூக்க மாத்திரையை அவள் வாயில் போட்டு தண்ணீரை பருக செய்து படுக்க வைத்தாள். சிறிது நேரத்தில் மருந்தின் விளைவாள் நித்திலா உறங்கினாலும் அவள் முகத்தில் பய ரேகைகள் அப்பட்டமாக தெரிந்தன.
பக்கத்தில் இருந்த அணுவிற்கும் அவளை அணைத்தவாறு படுத்திருந்த நித்திலாவிற்கும் சற்றும் வித்தியாசம் தெரியவில்லை. சிறகில்லாமல் பறந்து திரிந்த கல்லூரி நாட்களில் இருவரும் அடித்த கொட்டத்தை ஆசிரியர் முதல் மாணவர் வரை அனைவரும் அறிவர். அதுவும் நித்திலா என்றால் அனைவருக்கும் பிடித்தம். அமைதியாக இருக்க வேண்டிய நேரங்களில் அமைதியை கடைபிடித்து யோசித்து செயல்படுவாள். அதே சமயம் தவறென்றால் அதை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டாள். அப்படிப்பட்டவளை இந்த நிலைக்கு ஆளாக்கி அவனை நினைக்க நினைக்க அவளின் சினம் பெருகி அவனை கொன்றுவிடும் ஆத்திரம் கொண்டாள். ஒரு கனவிற்கே இப்படி பயப்படும் இவள் அவனை மட்டும் நேரில் பார்த்தால் எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் என்று நினைக்கவே பயமாக இருந்தது. ஆனால் காலம் என்ன முடிவு செய்திருக்கிறதோ என தன் தோழியின் சிந்தனையில் இருந்தவள் விடியலின் முடிவில் கண் உறங்கினாள். காலையில் முதலில் கண் விழித்த நித்திலா தன் அருகில் படுத்திருந்த சாருவையும் மனுவையும் பார்த்தாள். சாருவை கண்ட நொடி அவள் மனதில் பழைய நிகழ்வுகள் நிழலாடின. நேற்றுத்தான் அவளை படுத்தி எடுத்ததும் நினைவில் வந்தது. இவள் என்ன தனக்கு இரத்த சம்பந்தமா? இல்லையே. ஒரு நிலைக்கு மேல் இரத்த சம்பந்தம் கூட ஒதுக்கி வைக்கும் உலகம் அல்லவா இவ்வுலகம். தோள் கொடுப்பான் தோழன் என பெரியவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். தான் முதலில் இருந்தே நிலைமைக்கும் தான் இப்போது இருக்கும் நிலைக்கும் இவள்தானே காரணம். அன்று மட்டும் இவள் இல்லாமல் இருந்திருந்தால் நினைக்கவே முடியவில்லை. என் பழைய வாழ்க்கையை அறிந்த பின் சாரு சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் இன்று அவள் செவிகளை நிறைத்தன. இனிமேல் உனக்கு யாரையும் இல்லைன்னு சொல்லக்கூடாது நித்தி. உனக்கு தோழியா நான் இருக்க. உனக்கு இன்னும் ஒரு மகளா அனு இருக்கா. எதற்கும் தளராம வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் என்றவள் அன்று முதல் இன்று வரை தான் சோர்ந்து போகும் சமயம் வார்த்தைகளாலும் செயல்களாலும் தன்னை தேற்ற எத்தனை முயற்சிகள் எடுத்திருப்பாள். இவள் இதையெல்லாம் செய்ய என்ன காரணம்? தன்னிடம் எதை எதிர்பார்க்கிறாள்? வெறும் தன்னுடன் உண்டான நட்புக்காக மட்டுமல்லவா? தன்னை விட எத்தனை எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறாள். ஆனாலும் அதையெல்லாம் சுலபமாக கடந்து வாழ்க்கையை சந்திக்கவில்லையா? தான் மட்டும் ஏன் இப்படி பழையதை நினைத்து என்னையும் வருத்தி என்னுடன் இருக்கும் அனைவரையும் வருத்த வேண்டும்? போதும், நான் அழுதது. சாரு சொன்னது போல் அவனை நேரில் கண்டால் கூட சோர்ந்து விடாது. வாழ்க்கையை போராடி பார்க்க வேண்டும். எனக்கு என் மகன் இருக்கிறான். அவனை பேர் சொல்லும்படி வளர்ப்பேன். இனி வாழ்க்கையை சந்தித்து பார்க்க வேண்டும் என மனதில் உறுதி எடுத்துக்கொண்டு அந்த நாளை சந்திக்க தயாரானாள். மனதின் உறுதி அவள் முகத்தில் தெரிய வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். அவளது காலை கடன்களை முடித்து கொண்டு தங்களுக்கான சமையலை கவனிக்க சென்றாள். அவள் எழுந்த சில நேரம் கழித்து விழித்த சாரு தன் அருகில் நித்திலா இல்லாததைக் கண்டு ஒரு நொடி பயந்து அறையை விட்டு வெளியே வந்தாள். நித்தி சமையலை செய்து கொண்டிருக்கவே மனம் நிம்மதி அடைந்து ஒரு பெருமூச்சை வெளியிட்டது. அவள் அரவம் கேட்டு திரும்பிய நித்தி, எழுந்துட்டியா சாரு? போய் முகம் கழுவிட்டு வா, டீ குடிக்கலாம் என்றவளின் இதழ்கள் மலர்ந்திருந்தன. அவள் புன்னகையில் ஆச்சரியம் கொண்ட சாரு அவளை விழி அகலாமல் பார்த்து கொண்டிருக்க, அடியே, என் முகத்துல என்ன தெரியுது? போடி, போய் முகம் கழுவிட்டு வா என விரட்டினாள். அவள் விரட்டலில் வாயடைத்து போனவள் ஆச்சரியத்துடன் அவள் சொன்னதை செய்து வந்தாள். இருவரும் அமைதியாக தேநீர் பருக சாருமதி எதிரில் இருந்தவளையே வெறித்து பார்த்து கொண்டிருக்க, ஏய், என்னடி விழிச்சதிலிருந்து என்னை இப்படியே பார்த்துட்டு இருக்க என கேலி குரலில் கேட்க, ஒண்ணுமில்ல. புரியுது சாரு, நீ என்ன கேட்க நினைக்கிறேன்னு புரியுது. நீ சொன்னதுதான். இன்னமும் எத்தனை காலம் நான் அழுதுட்டு இருக்கிறது? ஒருவேளை நேத்து நான் கண்ட கனவு நிஜமா நடந்தா அவனை எதிர்த்து போராட எனக்கு தெம்பு வேணுமல்லவா? அதற்கு இப்போதிருந்தே என்னை தயார்படுத்தி கொள்ள போறேன் என சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றாள். அவள் மாற்றம் சாருவிற்கு நிம்மதியை கொடுத்தது. அதே சமயம் அவளுக்கு எப்போதும் தான் ஒரு தோழியாக எந்த சமயத்திலும் அவளுடன் இருக்க வேண்டுமென நினைத்து கொண்டாள். எப்போதும் போல் அவர்கள் நாட்கள் துவங்க இருவரும் அனுவை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அலுவலகம் சென்றனர்.
அலுவலகம் சென்றதும் தேவசங்கரின் அழைப்பு வர இருவரும் அவரை பார்க்க சென்றனர். சொல்லுங்க அங்கிள். சாரு, இன்னைக்கு எஸ்டேட் அசோசியேஷன் மீட்டிங் இருக்குடா. ஆமாம் அங்கிள், எனக்கு ஞாபகம் இருக்கு. அது 10 மணிக்கு தானே? நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்றவளுக்கு. உன்னோட வேலையை பத்தி எனக்கு தெரியாதா சாரு? நான் அதுக்கு கூப்பிடல. அது நான் சொன்னேன் இல்ல, சினிமா படப்பிடிப்பு குழு வர்றாங்கன்னு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்கடா. அந்த தயாரிப்பாளர் எனக்கு ரொம்பவும் நெருக்கமான ஃப்ரெண்டு. அதனால என் சார்புல யாராவது அவங்கள வரவேற்கணும். நீயும் நானும் மீட்டிங் போயிட்டா அவங்கள யாரு வரவேற்கிறது என அவர் யோசனையாய் கேட்க, அதுக்கு என்ன சார், நான் போறேன் என்றது வேறு யாருமல்ல, நம் நித்திலாதான். ஹேய் நித்தி, நீ தனியா போக வேண்டாம், அங்கிள் வேற யாரையாவது அனுப்பி வைங்க என்றாள் சாரு தடுக்கும் விதமாக. ஏனெனில் வரப்போவது யார் என்று அவள் அறிவாளே. நான் எங்க தனியா போக போறேன், கூட டிரைவர் வரப்போறார். கூடவே நம்ம சூப்பர்வைசர் சாந்தி அக்காவையும் அழைச்சிட்டு போறேன். ஏதும் ப்ராப்ளம் இல்ல என நித்திலா நேற்றைய மனநிலையில் இருந்து முற்றிலுமாக மாறி சொல்ல, சாருவிக்குத்தான் இப்போது பயம் வந்தது. அங்கிள், அவ வேண்டாம் என சாரு துவங்கும் முன், ஒன்னும் பிரச்சனை இல்ல சாரு, ஐ கேன் மேனேஜ் என்றவள் வார்த்தைகளில் சிறிதும் பிசிறில்லை. அதற்கு மேல் சாருவால் அவளை தடுக்க முடியவில்லை. நீ எப்பதான் இந்த சாருவை விட போறையோ? பத்திரமா போயிட்டு வா நித்தி, எதுவானாலும் என்ன கூப்பிடு என்ற தேவசங்கருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வர, நித்தி நீ கிளம்புடா, நேரம் சரியா இருக்கும். சாரு நீ கொஞ்சம் இரு, என்ன பேசணும்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் என்ற அவரிடமிருந்து விடை பெற்ற நித்தி சாருவை நோக்கி, நான் பார்த்துக்கிறேன், என்னை நீ நம்பலாம் என்பது போன்று அவள் கைகளை பிடித்து அழுத்தி சென்றாள். வண்டியில் சென்ற நித்திலாவுக்கு நெஞ்சம் படபடவென அடிக்க துவங்கியது. அந்த படபடப்பு அவளுக்கு எதையோ உணர்த்தியது. ஆனாலும் காலையில் எடுத்த முடிவின்படி மனதின் அலை உறுதலை அடக்கி நடக்கப் போவதை எதிர்கொள்ள தயாரானாள். உடன் வந்த சாந்தி என்பவள் அவள் குடும்ப கதையை பேசிக்கொண்டு வர அவள் சொல்வதற்கெல்லாம் ஒரு கொட்டி பயணத்தை தொடர்ந்தாள். நேற்றைய இயற்கை இன்று நித்திலாவை கவரவில்லை என்பது அவள் வண்டியை விட்டு இறங்கியதும் நேரே வீட்டினுள் சென்றதில் இருந்து தெரிந்தது. அவர்கள் சென்ற சமயம் குழுவினர் யாரும் வந்திருக்கவில்லை. அதனால் சமையலறை சென்றவள் காலை உணவை பற்றி விசாரிக்க அங்கே இருந்த தம்பதியரை பார்க்க சென்றாள். அவர்களிடம் விபரம் கேட்டுக்கொண்டிருந்த சமயம் சாந்தி ஓடி வந்து, நித்தி அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, சீக்கிரமா வா என அழைத்து செல்ல அவள் மெல்ல நடையிட்டு நடந்து வந்தாள். வந்தவளுக்கு அறையின் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த உருவம் ஒரு நொடி இடியை போல மனதையும் உடலையும் தாக்கியது. இப்பொழுது அவளுக்கு மனதின் அலை உறுதல் விடையளிக்க கால்கள் இரண்டும் நகர மறுக்க ஒரு நொடியோ பல நொடியோ அப்படியே அசையாமல் நின்றாள். பின்னால் வந்திருந்தவளின் அரவம் தெரியாமல் இருக்க திரும்பி பார்த்த சாந்தி, என்ன நித்தி அப்படியே நிக்கிற, வா போகலாம் என அவள் கையை பற்றி மெதுவாக நடந்தாள். நித்தி, அங்க இருந்ததுல ஒரே ஒரு ஆள்தான் பார்க்க ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருந்தார். அவர்தான் ஹீரோவா இருப்பார்னு நினைக்கிறேன் என நேரம் தெரியாமல் சாந்தி உளறிக் கொண்டிருக்க அவள் பேச்சு ஏதும் நித்திலாவின் காதில் விழவில்லை என்பதை அவள் அறியாள். அந்த பங்களாவில் இருந்து நடந்த 100 அடி தன் மனதின் அதிர்ச்சியை மறைத்து சமநிலைக்கு கொண்டு வர நித்திலாவுக்கு போதுமானதாக இருந்தது. தேவசங்கர் எஸ்டேட் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் என்ற மென் குரலில் திரும்பி பார்த்த கதிர் நிலவனுக்கு பேரதிர்ச்சி என்பது அவன் சொன்ன நீயா என்றதில் தெரிந்தது. வார்த்தைகள் இல்லா கவிதைகள் என் கனவுகளில் மட்டும். நீயா என்ற கதிர் நிலவனின் அதிர்ச்சிக்கு விடையளிக்காமல் சுற்றியிருந்த மற்றவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு புன்னகை உதிர்த்துவிட்டு உள்ளே வருமாறு சைகை செய்தாள் நித்திலா. சாந்தி அவர்களை அழைத்து கொண்டு முன்னே நடக்க இன்னமும் நகராமல் அங்கேயே ஆணி அடித்தது போல் நின்று கொண்டிருந்த நிலவனை கண்டு கொள்ளாமல்
அவள் அனைவரின் பின்னே நடக்க, "ஒரு நிமிஷம், நீங்க நித்திதானே?" என்றவன் கதிர் நிலவனின் உற்ற நண்பனும் இப்படத்தின் ஒளிப்பதிவாளருமான வைபவ். குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்த நித்தி மெல்ல தலையை மட்டும் அசைத்துவிட்டு, அதற்கு மேல் அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் இருக்க, விடு விடுவென உள்ளே நகர்ந்து விட்டாள். அவளுக்கு வேறொரு பயமும் கூட, எங்கே அவன் முன்னால் உடைந்து அழுது விடுவோமோ என்று. அவள் சென்ற பின்னரும் அவள் மென்னடையை கண்களில் நிரப்பிக் கொண்டிருந்த நிலவன் அப்படியே நிற்க, "மச்சி, நித்திடா" என அவன் தோள் பற்றி உலுக்கினான். "ஆ, என்னடா?" என்றான் ஏதோ கனவில் இருந்து விழித்தவன் போல. "என்ன நொன்னடா, நம்ம நித்திடா, உன் கண்ணுக்கு தெரியலையா?" என்றான் எரிச்சல் குரலில். ஏனெனில் இத்தனை நாட்கள் அவளை காணவில்லை என்று நிலவனுடன் தேடி அலைந்தவன் அல்லவா. "ஆ, தெரியுது, வா உள்ள போகலாம்" என சாதாரணமாக உரைத்துவிட்டு அவனை உள்ளே அழைத்து சென்றான். சாந்தியிடமும் மற்ற வேலையாட்களிடமும் அனைவருக்கும் அறைகளை ஒதுக்கித் தருமாறு பணித்துவிட்டு பின்பக்க தோட்டத்து கதவில் தலை சாய்த்து நின்று கொண்டிருந்தாள். அவள் கண்கள் கண்ணீர் வடிக்க தயாராக அவள் இமை கொண்டு அணையிட்டிருந்தாள். மனமோ, "வேண்டாம், அழாதே, உன் பலவீனத்தை உதிர்க்காதே, அவன் முன்னால் உடைந்து கோழையாகாதே" என கண்களுக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தது. மனதின் கட்டளையை ஓரளவுக்கு கண்கள் கேட்டு வழிந்த கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டன. அவ்வறை வாயிலில் சூரியனின் வெளிச்சம் மெல்லியதாக பரவ, கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தவளின் நிழல் உருவம் கண்ட வண்ணம் அவளை நெருங்கினான். அப்போது பார்த்தபோது அவள் முகத்தை மட்டுமே பார்த்தவனுக்கு இப்போது நிழல் தந்த அவளின் வரி வடிவத்தை பார்க்க, அவள் மேடிட்ட வயிறு கண்ணில் பதிய, அன்றைய நாளின் 2வது அதிர்ச்சிக்கு உட்பட்டான் கதிர் நிலவன். அவளை காணாமல் இத்தனை நாள் தவித்திருந்தவன் இன்று அவளை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவள் இருக்கும் நிலை அவனை இரட்டிப்பு சந்தோஷத்தில் ஆழ்த்தியது. அதே சந்தோஷத்துடன் அவளை நெருங்கியவன், "நித்திலா" என்றான் திணறியவாறே. அவன் திணறலுக்கு காரணம் இருக்கவே அவன் குரல் மெல்ல தேய்ந்து உள்ளே சென்றது. அவன் குரல் அவனையே எட்டாத சமயம் தன்னை மறந்து நிற்கும் நித்திலாவின் காதில் எப்படி விழுந்திருக்கும்? குரலில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மீண்டும் அவள் பெயரை உச்சரித்தான். இந்த சமயம் மூடியிருந்த கண்களை திறந்தவள் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாமல் எதிரில் நின்றிருந்தவனை அற்ப புழுவை பார்ப்பது போல பார்க்க அங்கிருந்து நகர முற்பட்டாள். அவள் பார்வையில் சூடுபட்டவன் போல, "நித்திலா, ஒரு நிமிஷம்" என அவள் வலது கையை பிடிக்க, தீ சுட்டாற்போல கையை விடுவித்து கொண்டவள் அவன் புறம் திரும்பி, "இன்னொரு தடவை என் கை மேல உன் கை பட்டுச்சுன்னா நான் என்னையே எரிச்சுக்குவேன்" என்றவள் கண்களில் அப்படி ஒரு உக்கிரம். அவள் குரலும் அது சொன்ன செய்தியும் அவனை இடியென தாக்க அதிர்ந்து ஒரு அடி பின்னே தள்ளி நின்றான். அதிர்ச்சியில் இருந்து மீண்டு அவன் அவளை பார்த்தபோது அவனை விட்டு தள்ளி போயிருந்தாள். போனவளையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க அவன் நண்பனின் தொடுகை உணர்ந்து திரும்பினான். "என்னடா இப்படி பேசிட்டு போறா?" அவனின் கேள்விக்கு தனக்கு இது தேவைதான், எப்படியெல்லாம் அவளை போட்டு வதைத்திருப்போம், சொற்களால் செயல்களால் எல்லாம் என் சுயநலம், என் சுயநலம் மட்டுமே என மனதிற்குள் பதிலளித்தான். "என்ன அமைதியா இருக்க? என்னாச்சுடா? நானும் இதை 8 மாசமா உங்கிட்ட கேட்டுட்டே இருக்க, நீயும் எதையும் சொல்லாம அமைதியாவே இருக்க. இங்க இவளானா இப்படி பேசிட்டு போறா? உங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்தது? வாயை திறந்து சொன்னாத்தானே எதையாவது செய்ய முடியும்" என வைபவ் எரிச்சலுற அவனுக்கு வழக்கம் போல மௌனத்தையே பதிலளித்து விட்டு அவ்விடம் இருந்து நகர்ந்தான். போன இருவரையும் பார்த்தவன், "இதுங்களை என்னதான் செய்ய" என அவனால் தலையில் அடிக்கத்தான் முடிந்தது. சாந்தியை அழைத்து கொண்டு காரில் ஏறியவளுக்கு மனம் கொந்தளித்து கொண்டிருந்தது. என்ன தைரியம் இருந்தா என்ன தொடுமா? அப்படியே 4 அறை வச்சிருக்கணும் என அவள் மனம் கருவி கொண்டிருக்க, முதல் தடவை அவன் உன்னை தொட்டபோது நீ இதை செய்திருந்தால் இன்று நீ இப்படி இருந்திருக்க தேவையில்லை.
என மற்றொரு மனம் அவளை இகழ்ந்த சமயம் அவள் செல்போன் சிணுங்கியது. யாரென பார்த்தவளுக்கு அது சாருவிடமிருந்து குறுந்தகவல் வந்திருக்க அதை திறந்து பார்த்தாள். இஸ் எவ்ரிதிங் ஆல்ரைட் என்ற தோழியின் அக்கறையில் மனம் நெகிழ்ந்தது. ஓகே, நவ் கம்மிங் பேக் டு ஆஃபீஸ் என பதில் அளித்துவிட்டு கண்ணை மூடி சீற்றின் பின்னால் தலை சாய்த்து கொண்டாள். அலுவலகம் வந்ததும் வழக்கமான அவள் வேலையை முடித்து கொடுத்துவிட்டு மதிய இடைவெளியின் போது சாருவை காண அவள் அறைக்கு சென்றாள். வானித்தி, இப்பதான் உன் டேபிளுக்கு அழைக்கலாம்னு இருந்த, இப்பதான் மீட்டிங் முடிஞ்சது. சரி சொல்லு, என்னாச்சு என்றாள். என்னாச்சு? அதே கேள்வியை திருப்பி படிக்க, நான் அழைக்காமல் நீயா எப்போதும் என் அறைக்கு காரணமின்றி வரமாட்டாய்? சொல்லு, என்ன விஷயம் என்றாள் அவளை ஆராய்ந்தவாறே. சாருவுக்கு நித்திலாவை தனியே அனுப்பி வைத்ததில் இருந்து மனம் அவளிடமே நிலைத்திருந்தது. நித்திலா அவனை சந்தித்திருப்பாளா இல்லையா என்ற பெரும் குழப்பம். அப்படி சந்தித்திருந்தால் எந்த மாதிரி உணர்ச்சிகளை கொண்டிருப்பாள் என பல எண்ணத்தில் இருந்தவளுக்கு மனம் வேலையில் லயிக்கவில்லை. அவள் முகத்தை பார்த்து தேவசங்கரே 2 முறை கேட்டுவிட்டார். சாரு இப்படி இருக்க இவளானால் மிகவும் சாதாரணமாக அமர்ந்திருக்கவும் அவள் வாயாலே கேட்போம் என கேள்விகளை தொடுத்தாள். ஒரு விஷயமும் இல்ல, வா சாப்பிட போகலாம், எனக்கு ரொம்பவும் பசிக்குது என எழுந்து டைனிங் ஹாலுக்கு நடந்தாள். அதற்கு மறுபேதும் சொல்லாமல் அவள் பின்னே சென்று உணவுண்ண ஆரம்பித்தனர். மௌனமாக சென்ற சில நிமிடங்களை நித்திலாவே கலைத்தாள். இன்னைக்கு அவனை எஸ்டேட் வீட்ல பார்த்தேன் சாரு, என் உள்ளுணர்வு பொய்க்கலை என்றாள் மொட்டையாக. அவளோ புரியாதவாறு, எவன என்றாள். உனக்கு தெரியாதா என்பது போன்ற பார்வையை வீசியவள், என் கண்ணீருக்கு காரணமானவன் என்றாள் உடைந்த குரலில். இதே மாதிரிதானே அவன் முன்னே கோழைத்தனமா அழுதிருப்ப? சாரு அலட்சியமாக கேட்க, சீச்சி, நான் சொன்னதுதான் சாரு. நான் எப்பவோ அவனை என் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ என் உடல்ல இருக்கும் உயிர் முழுக்க முழுக்க என் வயித்துல வளரும் என் பிள்ளைக்காகத்தான். என் கண்ணீரை கூட இனி அவனுக்காக வீணடிக்க மாட்டேன் என பதில் அளித்து விட்டு மீதி உணவை வாயில் அடைத்தாள். தோழியின் பழைய நிமிர்வு சாருவை சற்று நிம்மதியடைய வைத்தது. ஆனாலும் விதி அவளுக்கு என்ன வைத்திருக்கிறது என நினைத்தவளுக்கு விடைதான் அறியவில்லை. நித்திலா இருக்கும் நிலையில் அவளால் மேற்கொண்டு வேலை பார்க்க முடியாது என தோன்றவே, சாரு, நேற்றும் இன்னைக்கும் டிராவல் பண்ணியதால் ரொம்பவும் சோர்வா இருக்குமா? நான் மதியத்துக்கு மேல விடுப்பு எடுத்துக்கொள்ளட்டுமா? சரி நித்தி, நீ வீட்டுக்கு போ, நான் அங்கிள் கிட்ட சொல்லிக்கிறேன், டிரைவரை கூட்டி கொண்டு போ என அவள் எண்ணம் அறிந்து அனுப்பி வைத்தாள். வீட்டுக்கு வந்தவள் உடை கூட மாற்றாமல் கட்டிலில் சரிய அவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள். அங்கே அதே சமயம், சார், இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாமா என ஜன்னல் வழியே புல் தரையில் விரைத்து கொண்டிருந்த நிலவனை அவன் அசிஸ்டன்ட் கேட்க, அவன் யோசனையில் இருந்து மீண்டு சரி என பதிலளித்துவிட்டு தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையின் கட்டிலில் சரிந்தான். அவன் சிந்தனைகள் அனைத்தும் நித்திலா என்கிற நிலவை சுற்றியே இருந்தன. இருவரின் சிந்தனைகளும் அவர்களின் பழைய நாட்களுக்கு சென்றன. 4 ஆண்டுகளுக்கு முன் சென்னையில் ஒரு பிரபல பெண்கள் கல்லூரி விடுதி. இரவு நேரம் 11:50. கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணை யாரோ இருவர் வாயை அடைத்து கையை ஒருவர் பற்ற இன்னொருவர் காலை பற்றி அவளை அறையில் இருந்து வெளியே தூக்கி சென்றனர். உறக்கத்தில் இருந்த அப்பெண்ணோ பதறி கையை காலை உதற அவளை அடக்கியவாறு இருவரும் அவளை தூக்கி கொண்டு சிறிது தூரம் நடந்தவர்கள் அவளை எங்கேயோ இறக்கிவிட்டவாறு அங்கிருந்து சிட்டாக பறந்தனர். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்க அவள் திக் பிரம்மை பிடித்தவள் போல் அப்படியே நின்றிருக்க, அவளுக்கு எதிரில் ஏதோ வெளிச்சம் தெரிய அங்கேயே பார்வையை பதித்தவளுக்கு அது நெருங்கி வரவும் கொஞ்சம் மனதுக்குள் திகில் பரவியது. அந்த வெளிச்சத்தையே பார்த்து மிரண்டவளுக்கு யாரையாவது உதவிக்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எழவில்லை. உடல் நடுக்கத்துடன் நின்றவளுக்கு, ஹாப்பி பர்த்டே சாரு என்ற கோவலுடன் அனைத்து விளக்குகளும் திடுமென வெளிச்சத்தை பரப்ப
அவளை சுற்றி பெண்கள் கூட்டம் சூழ்ந்திருந்தது. அடி பாவிகளா, ஏண்டி இப்படி பீதிய கலப்புறீங்க? என் பேஸ்மெண்ட் அநியாயத்துக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. எங்க அவ? அவதானே இந்த சீனுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் என சாருமதி பொரிய துவங்க, அவளே அவளே இதோ அக்கட சூடு என கோரஸாக பதில் வர, தோ வந்துட்டேன் என்றவாறு கையில் ப்ளூபெர்ரி கேக்குடன் ஆஜரானாள் நமது நித்திலா. இந்தாமா, இத வெட்டு, பிள்ளைங்க எல்லாரும் அட்டாக் பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ற அதட்டலுடன், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பாட்டுடன் பின்னால் கலர் பேப்பர் வெடிக்க, சாருமதி சந்தோஷமாக கேக்கை வெட்டியதும் முதல் துண்டை நித்திலாவுக்கு ஊட்டியவுடன் அவள் முகத்தில் ஃபோமை ஸ்ப்ரே செய்ய அவளை துரத்தி கொண்டு சாரு ஓட, சாருவுக்கு உதவியாக மற்றவர்கள் ஓடவென ஆரவாரமாக சாருவின் பிறந்த நாளை கொண்டாடினர் அந்த இளமை பட்டாளம். ஸ்டாப் இட் என்ற கணீர் குரலுக்கு எவ அவ என்றது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம நித்திலாதான். அவள் அப்படி சொல்லியதும் இடுப்பில் கையை வைத்து கொண்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அந்த வெடிகுண்டு. சேச்ச, அவர்களின் ஹாஸ்டல் வார்டன் கலாவதி என்கிற வெடிகுண்டு. ஏய், வெடிகுண்டு வந்துடுச்சடி என சாருவின் காதில் கீதா ஓத, சாரு முகத்தில் தேய்த்த கேக்கை நாக்கால் நக்கிக் கொண்டிருந்த நித்திலாவின் காதில் ஓதினாள். அனைவரும் அட்டென்ஷன் போட்டு நிற்க, இங்க என்ன நடக்குது என வெடிக்க ஆரம்பித்தது அந்த வெடிகுண்டு. ஏ சாரு, இங்க நாம யாரும் நடக்கலடி, இந்த குண்டம்மாக்கு கண்ணு போச்சு போல என சாருவின் காதில் முணுமுணுத்தாள். இது என்ன ஹாஸ்டலா, இல்ல நீங்க கூத்தடிக்கு கட்டி வச்ச பஃபா? இல்ல மிலிட்ரி குடோன் என்றதும் நித்திலாவின் அருகில் இருந்த கீதாவும் சாருவும் பக்கென சிரித்து விட்டார்கள். அவர்கள் சிரிப்பை கண்டு காண்டான வெடிகுண்டு, யூ 3 மீட் மீ அட் மை ஆஃபீஸ் டுமாரோ என அவர்கள் மூவரிடம் கட்டளையிட்டு, எல்லாரும் ரூமுக்கு போங்க ஃபாஸ்ட் என்றதும் அனைவரும் சிட்டாக அறைக்கு பறந்து சென்றனர். அறைக்கு வந்ததும், ஹே, ஏண்டி சிரிச்சு மாட்டி விட்டீங்க எருமைகளா, நீ ஏண்டி எங்களுக்கு சிரிப்பு மூட்டின என கீதாவும் சாருவும் அவளிடம் எகிர, தான் சிங்கிளாக மாட்டிக்கொண்டோமே என்ற நித்திலாவின் மூளை தலையில் குட்ட சமாதான கொடியை பறக்க விட்டாள் நித்திலா. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சிரிப்பை அடக்கி இருந்தா அந்த வெடிகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் என இருவரும் அவளை முறைக்க வாயை மூடிக்கொண்டாள். ஏய் குரங்கே, போய் முகத்தை கழுவிட்டு வாடி, நைட்டு எறும்பு கடிச்சு வைக்க போகுது என சாரு அதட்ட, எல்லாம் உனக்காக தாண்டி 2 நாளா என் குட்டி மூளையை தூசு தட்டி மாஸ்டர் பிளான் போட்டேன் என, என்னால இப்பவாவது உன் மூளையை பயன்படுத்தி இருக்கேன்னு நினைச்சுக்கோ, போய் முகத்தை கழுவிட்டு வா என அவள் பின்னால் தட்டி குளியலறை அனுப்பி வைத்தாள். காலையில் விடிந்தவுடனே அவர்கள் அறைக்கு வெடிகுண்டால் ஆள் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கீதாவும் நித்தியும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து உறங்கிக் கொண்டிருக்க, அவர்கள் முதுகில் 4 போட்டு கிளப்பிக் கொண்டு சென்றாள் சாருமதி. வெடிகுண்டுவின் அறையில் கலா சரவெடியாக வெடிக்கத் துவங்க மூவரும் தலையை குனிந்து மனதினில் கவுண்டர் கொடுத்து சிரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் சிரிப்பை கண்டு கொண்ட கலா, ச்ச, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது, நீங்க செஞ்ச வேலைக்கு 3 பேரும் மொத்த ஹாஸ்டல் காரிடாரையும் துடைங்க, கெட் லாஸ்ட் என உருமினார். கீதாவும் சாருவும் வெளியே செல்ல முற்பட, மேம், நானும் கீதாவும் வேணா கிளீன் பண்றோம், சாருவுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவ வேண்டாம் என, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நேத்து நீங்க பண்ணி வச்ச எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சாகணும் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். எப்படியும் கெட்லாஸ்ட் சொன்னா அதுங்க மதிக்காதுன்னு இவங்க கெட்லாஸ்ட் ஆயிட்டாங்க. அடியே, சாரு மட்டும்தான் பாவமா, என்னோட பங்கையும் சேர்த்து நீயே கிளீன் பண்ணிடி என கீதா அவளை நோண்ட, நேத்து எனக்கு கூட தராம என் பங்கு கேக்கையும் நீதான மொக்குன, சொல்ல போனா நீதான் மொத்த காரிடாரையும் துடைக்கணும், ஒழுங்கா என்ன கடுப்பேத்தாம வந்துரு என, ஏய், எனக்காக நீங்க ஏண்டி பனிஷ்மெண்ட் வாங்கணும், நானும் ஹெல்ப் பண்றேன் என சாரு வருந்த, அடியே பொறு, பொடி, போய் அந்த பக்கம் ஓரமா உட்காரு, இல்லைன்னா கிளாஸுக்கு போய் எங்களுக்கும் சேர்த்து அட்டெண்டன்ஸ் கொடு என கீதா அவளை அனுப்பி வைத்துவிட்டு சல்வாரின் துப்பட்டாவை இடுப்பை சுற்றி கட்டி கொண்டு
சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் என இருவரும் பாடியவாறு காரிடாரை ரணகளமாக்கினர். சாரு, கீதா, நித்திலா மூவரும் அந்த பிரபல கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருந்த சமயம் அது. நித்திலாவின் வாழ்விலும் சாருவின் வாழ்விலும் ஏற்பட்ட வசந்த காலம் என்று கூட சொல்லலாம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.